guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the things that haven't been done before அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்கர் கெஸ்ட் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போமோட மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு இனோவேஷனும் கரேஜும் தான் இந்த போமோட மெயின் தீமாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து போமோட ஹெட்டிங்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும் த திங்ஸ் தட் ஹாவ் நாட் பீன் டன் பிஃபோர். இது வரைக்கும் முன்னாடி யாருமே பண்ண முடியாத விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கு ஆத்தர் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறாரு. இனோவேட்டிவாக ஏதாவது இன்வென்ட் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து ஆத்தர் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த போம் சொல்லியிருக்காங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பாயிண்ட் இன்ட்ரோ பார்த்துடலாம். எட்கரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்கர் ஆல்பர்ட் எடிகெஸ்ட் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபுல் நேம். இவங்க வந்து 20th ஆகஸ்ட் 1881 வந்து பிரிஹாம் அப்படிங்கிற பிளேஸில் வந்து பிறந்திருக்காங்க. பிரிஹாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில். இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ் அப்படிங்கிற ஒர்க்கை தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 11,000 போம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அது வந்து 300க்கு மேலே வந்து நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் 20 புக்ஸில் வந்து இவங்க போமோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோட எட்கர் ஆல்பர்ட்டை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பொயட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க 1959 வந்து இறந்து போயிருக்கிறாங்க. போம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆத்தரோட ஃபேமஸான ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ளாக் அப்படிங்கிறது 1917 எழுதியிருக்காங்க. ஓவர் ஹியர் 1918 வந்து எழுதியிருக்கிறாங்க. வேர் த டே இஸ் டன், த பாசிங் ட்ரோன், ஹார்பர் லைட்ஸ் ஆஃப் ஹோம், டுடே அண்ட் டுமாரோ அப்படிங்கிற ஒர்க் எல்லாமே வந்து இவங்களோட ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் போமில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டான்ஸாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலேயுமே வந்து 8 லைன்ஸ் இருக்குது. 8 லைன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போம் ஃபுல்லாகவே ஒரே ரைமிங் ஸ்கீம் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி அப்படிங்கிற ரைமிங் ஸ்கீம் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லைன் பை லைன் வந்து நம்ம சம்மரி பார்த்தலாம். வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போமுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போமில் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே அட்டம் பண்ணாத திங்ஸை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும். யாருமே செய்ய முடியாத விஷயங்கள், யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம ட்ரை பண்ணணும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் வந்து இன்வென்ட் பண்ணார் இல்லையா, ஒரு டிஸ்டண்ட்டான ஒரு அன்எக்ஸ்ப்ளோரான லேண்டை வந்து அவர் ரொம்பவே தைரியமாகவும் ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃபோடையும் வந்து ஒரு நியூ ஒரு அதில் நம்ம வந்து இப்போ புதுசாக பாதையே தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன டேஞ்சர்ஸ் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அது எல்லாமே அது எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு கட்ஸ் இருந்தது. என்ன டேஞ்சர் வரும்னு கூட தெரியாத இடத்துக்கு வந்து அவர் போகிறதுக்கு அவர்கிட்ட கட்ஸ் இருந்தது. அவரை வந்து மாக் பண்ணுவாங்க இல்லையா, மாக்கிங் அப்படின்னா கிண்டல் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, இவெல்லாம் எங்கே கண்டுபிடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி நினச்சி கிண்டல் பண்ண கூட்டத்தை எல்லாமே அவர் இக்னோர் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஃபியருமே இல்லாமல் கரெக்டாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒரு இடத்த வந்து போய் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுமே ரொம்பவே கரேஜியஸாக இருக்கணும், யாருமே பண்ணாத விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2வது ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக ஒரு கிளியரான டைரக்ஷன் இருக்கிற இடத்துக்கு தான் போவாங்க. இப்போ வந்து நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெலாம் போகணுன்னா கிளியராக இங்கேருந்து நம்ம டைரக்ஷன் பார்த்துருவோம், இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை ஃபிக்ஸ் பண்ணி ஃபெமிலியரான பார்த்து இருக்கிற இடத்துக்கு தான் போவோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்றவங்கள மாதிரி நம்ம வாழக்கூடாது, அவங்கள விட நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இது பண்ணணும். நம்ம ஒரு வெல் மார்க்கடான ரூட்ஸ் மூலியமாக தான் நம்ம போகிறோம். மற்றவங்க மாதிரிலாம் நம்ம வந்து இருக்காமல் ஒரு ரூட்டே இல்லாத இடத்துக்கு நம்மளும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏதாவது கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பீப்புள் எல்லாருமே ஒரு தெரிஞ்ச இடத்துக்கு கரெக்டாக ரூட் இருக்கிற இடத்துக்கு தான் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சேஃப்டிக்காக தான் அவங்க வந்து அப்படி ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு சொல்கிறார். அவங்களோட ஒன் அண்ட் ஒன்லி கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி யாரோ டிஸ்கவர் பண்ணி வச்சுருக்கிற இடத்த வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அந்த இடத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலையாகவே இருக்குது. அதுதான் இவங்களோட முழு நோக்கமாக இருக்குது. ஆனால் வந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பீப்புள்ஸ் வந்து கிளியராக டைரக்ஷன் இருக்கிற இடத்துக்கும் ஒரு ப்ராப்பரான ரூட் இருக்கிற இடத்துக்கும் அந்த பிளேஸில் வந்து நம்ம போனால் சேஃப்டியாக அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. தெரியாத இடத்துக்குலாம் அவங்க போக மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் 3rd ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் பிரேவரியான இண்டிவிஜுவல்ஸ் தான் இருக்காங்க. ஒரு அட்வென்ச்சரான ஒரு புது பிளேஸை பார்க்குறதுக்கு. இதுவரைக்கும் யாருமே பார்க்காத பிளேஸ்க்கு நம்ம பார்க்கணும். யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்மியான பீப்புள் தான் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே பார்க்காத, யாருக்குமே ரொம்ப ஃபெமிலியராக தெரியாத இடத்தெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈகராக இருக்காங்க. ரொம்பவே ஈகராக இருக்காங்க. அவங்களோட இதுவரைக்கும் யாருமே போகாத இடம் அப்படின்னா, கண்டிப்பான முறையில அதுக்கு ஒரு ப்ராப்பரான டைரக்ஷனோ, ரூட்டோ இருக்காது இல்லையா? அந்த ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஹார்ட்ஷிப்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனாலும் அதெல்லாம் செய்யும்போது வந்து அதில வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இதில வந்து அவங்களோட ஃபேமிலி பவுண்டரீஸ் எல்லாமே மீறி தான். பே த வே ஆஃப் அதர்ஸ் ஹூ ரிமைன் வித் ஃபேமிலி பவுண்டரீஸ். கொஞ்சம் பேர் அதுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களோட ஃபேமிலி பவுண்டரீஸ்னால நெறைய பேர் வந்து அவங்களோட ஆசைகள வந்து விட்டுடுறாங்க. அதே மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து நம்ம போக முடியாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபைனலா நம்ம போயட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே பார்க்காத ஒரு இடத்துக்கு போறது வந்து ஒரு வேல்யூபிளான டாஸ்க்கு. அந்த டாஸ்க்க வந்து எல்லாராலையுமே செய்ய முடியாது. ஆனா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி ட்ரை பண்ணோம்னாலே அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அந்த அச்சீவ்மெண்ட் மூலியமா நமக்கு வந்து ஒரு ட்ரூத்தும், ஒரு குட்னஸும் கிடைக்கும். யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடத்த பார்க்கும்போது, யாருமே பார்க்காத இடத்த நம்ம கண்டுபிடிச்சு, அதுக்கு நம்ம ஒரு டைரக்ஷனோ, ரூட்டோ போடும்போது, நம்ம கொலம்பஸ் கண்டுபிடிச்சார் இல்லையா? அதே மாரி நமக்கு செய்யும்போது, நமக்கு வந்து ஒரு ட்ரூத்தும், ஒரு குட்னஸும் கிடைக்கும். அது வந்து நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது என்ன குடுக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கிரேட்டரான ஹைட்ட வந்து இப்ப யாருமே செய்யாத ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்றோம். டிஃபரெண்ட்டா ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பான முறையில அதுக்கு வந்து நமக்கு ஒரு கிரேட்டரான ஹைட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, புது புது சேலஞ்சஸை வந்து நம்ம வந்து பார்க்கணும். எதுக்காக அப்படின்னா, ஒரு பெட்டரான ஃப்யூச்சருக்காக வந்து நம்ம இதுவரைக்கும் பார்க்காதத வந்து நம்ம வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். யாருமே பண்ணாத ஒரு விஷயங்கள வந்து நெறைய சேலஞ்சஸ் எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து பெட்டர் ஃப்யூச்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வந்து போயிட்டு நம்மளோட ட்ரீமை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொஞ்சம் அட்வென்ச்சரஸா ஏதாவது பண்ணோம். கொஞ்சம் ஸ்ட்ரகிள நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து கண்டிப்பான முறையில ஏதாவது வந்து ஒரு கிரேட்டரான ஹைட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொஞ்சம் கரேஜஸோட, இன்னோவேஷனோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொயட் வந்து நமக்கு என்கரேஜ் பண்றதோட இந்த போம வந்து முடிக்கிறாரு. அண்ட் போம்ல வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.